வானத்தையும் பூமியையும் அதில் உள்ள எல்லாவற்றையும் படைத்த என் அருள்நாதர் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். கொஞ்ச நேர சிந்தனைக்காக நாம் பார்க்கக்கூடிய வேத பகுதி 1 யோவான் 3ஆம் அதிகாரம் 8வது வசனம். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். இயேசு கிறிஸ்து ஏன் பிறந்தார் என்றால், இந்த பூமியில் உள்ள பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்காக. அவனுடைய கிரியைகள், மனிதர்களை கொண்டு அவன் வைத்திருக்கிற கிரியைகள், மனிதனை கொண்டு அவன் வைத்திருக்கிற செயல்களை அழிக்கும்படிக்காக தான் இந்த பூமியில் அவர் பிறந்தார். கேட்டுக்கொண்டிருக்கிற எனக்கு பிரியமானவர்களே, ஐயோ, என் வீட்டில் இந்த பிசாசின் கிரியைகள், பிசாசின் போராட்டம், மரண பயம் அல்லது அடிமைத்தனத்தின் ஆவிகள், பிசாசு கொண்டுட்டு வர பாவத்தின் கிரியைகள், அதனுடைய செயலினால் என்னால் எதுவுமே பண்ண முடியலையே, முன்னேற முடியலையே, பிசாசின் செயல், சாபம், அப்படிப்பட்ட கிரியையினால என்னால் எதுவுமே செய்ய முடியலையே என்று சொல்லி நீ சோர்ந்து போய் காணப்பட்டு கொண்டிருக்கலாம். அப்படி இருக்கிற உன்னை பார்த்துதான் ஆண்டவர் சொல்லுகிறார், பிசாசின் கிரியைகளையும் அவனுடைய செயல்களிலும், பிசாசினால் வந்த அவன் கிரியைகளினால் வந்த செயலினாலும், பாவத்தினாலும், அதன் மூலமாக வந்த சாபத்தில் இருந்தும் விடுவிக்கும்படியாக, அதன் கிரியைகளை அழிக்கும்படியாக தான் அன்று இயேசு கிறிஸ்து உங்களுக்காக பிறந்தார். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த சூழ்நிலையில் இருந்தும், பிசாசின் கிரியையில இருந்தும் வெளியேற முடியாமல் நீ பாடுபட்டு கொண்டிருக்கலாம், கண்ணீர் வடித்துக் கொண்டிருக்கலாம், தனிமையில போராடி கொண்டிருக்கலாம். இயேசு கிறிஸ்து உனக்காக பிறந்த இயேசு கிறிஸ்து உன் இருதயத்தில் பிறக்கும்படி நீ அவர் சந்நிதியில் ஒப்பு கொடுக்கும் பொழுது, பிசாசின் கிரியைகள், உன்னை கொண்டு வைத்திருக்கிற பிசாசின் திட்டங்கள், உன்னை கொண்டு வைத்திருக்கிற பிசாசின் செயல்களை இயேசு கிறிஸ்து அழித்து போடுவார். இந்த வார்த்தை